ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு செலுத்த வேண்டிய ஒரு தாயினுடைய பங்களிப்பு என்ன? சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு தாயும் தந்தையும் சாலிஹான மனிதர்களாக இருந்ததனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயும் தந்தையுடைய சொத்தை அந்த குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாத்து கொடுத்தான். வகான அபூஹுமா சாலிஹா, அந்த குழந்தையுடைய தாயும் தந்தையும் நல்ல மனிதர்களாக இருந்ததனால் அவருடைய சொத்தை நாங்கள் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அவர் பெரிய விஐபியாக இருந்தாரே, அவர் ஊர்ல பெரிய சண்டியாக இருந்தாரு, அவர் ஊர் தலைவராக இருந்தாரு, அவர்கிட்ட பெரிய வாகனம் இருந்துச்சு, அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசல. வகான அபூஹுமா சாலிஹா, அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட உம்மாவும் வாப்பாவும் நல்ல மனிதர்களாக இருந்தாங்க. அதனால நாங்க அந்த சொத்தை பாதுகாத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுறான். ஒரு சாலிஹான மனிதர்களுடைய சொத்தை அல்லாஹ் பாதுகாத்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருந்தால் என்னென்ன நல்ல விடயங்களை அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ப்பான் என்பதை நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றிருந்தால் தாயும் தந்தையும் சாலிஹானவர்களாக ஆக வேண்டும். அவர்கள் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அவர்கள் மஸ்ஜிதை நோக்கி விரைந்து வரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இது எல்லாம் இல்லாம ஏண்ட புள்ள ஏண்ட செல்ல கேட்கிறான் இல்ல, தலைக்கு மேல வளர்ந்துட்டான் என்ன சொல்வது என்றெல்லாம் பேசி சமாளிப்பதே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அழகும் அல்ல. அது எம்மை சுருக்கத்துக்கு போய் சேர்க்கவும் மாட்டாது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுமுல்லாஹ் புகாரியுடைய பல ஹதீஸ்களுக்கு உதவி செய்தவர்கள், மிக முக்கியமான இமாம். இவர்கள் தன்னுடைய குழந்தையுடைய விஷயத்துல ஃபெயில் ஆகிட்டாங்க. தன்னுடைய குழந்தையை திருத்துறதுக்கு முயற்சி செய்றாங்க, திருத்தம் ஏற்படுவதில்லை. முஹம்மது இப்னு ஃபுதைலிட்ட மாத்தம் வருகிறதில்லை. பல முயற்சிகளை செஞ்சு பார்க்கறாங்க, முயற்சி கைகூடுதில்லை. ஒரு நாள் மகன் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தஹஜ்ஜத்தில் எழும்பி முசல்லாவை விரிச்சு கண்ணீர் வடிச்சு அழுது கொண்டிருக்கிறாரு. ஏண்ட மகண்ட விஷயத்துல நான் முயற்சி செஞ்சிட்டேன், மகன்ட மாற்றம் வருகிறதில்லை, நீதான் பொறுப்பு யா அல்லாஹ். இந்த தஹஜ்ஜத்தினுடைய துஆ குழந்தையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லாஹ் குறுகிய காலத்தில் மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கிறான். அவர் ஒரு வியாபாரி, எந்த அளவுக்கு அவர் மாறுகிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வியாபார பொருட்களை வாங்க வரக்கூடிய அவர்களிடத்தில் அவர் நிற்கும் பொழுது அந்த திராசையும் அந்த திராசை ஒவ்வொரு பொருட்களுக்கும் தட்டி தட்டி அந்த திராசை அவர் ஒவ்வொரு தடவையும் துடைத்து துடைத்து தான் அளவை நிறுவை செய்வாரு. கேட்கப்பட்டது, வாப்பா கேட்கிறாரு, ஏன் ஒவ்வொன்றுக்கும் இப்படி செய்கிறாய் என்று. இந்த தூசி கூட எனக்கு கியாமத்துடைய நாளையில அறுவை நிறுவையில் நீ அளவை நிறுவையில் நீ மோசடி செய்தாய் என்ற குற்றத்துக்கு அல்லாஹ் என்னை ஆக்கக்கூடாது. வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு வயல் என்ற நரகம் என்ற இதுக்கு நான் ஆளாக கூடாது என்று அவர் மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறான். தஹஜ்ஜத், தாய் தந்தையுடைய தஹஜ்ஜத்துடைய மாற்றம் குழந்தையுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குறது. இன்று தொழுகையும் இல்லை, எங்களுக்கு குர்ஆன் திலாவத்தும் இல்லை, மஸ்ஜிதுடைய பக்கமும் இல்லை, ஆனா புள்ள மட்டும் அவுலியாவாக வரணும் என்ற சிந்தனை இருக்கும் என்றிருந்தால் இது என்ன சிந்தனை? இதுக்கு என்ன முடிவு கிடைக்கும்? இவருக்கு பள்ளியை நோக்கி வரணும் என்ற எந்த ஆசையும் இல்ல, சுபகு தொழுகையும் இல்ல, இவருக்கு தஹஜ்ஜத்தும் இல்ல, கண்ணீரும் இல்ல, புள்ளைய திருத்தோணும் என்ற ஒரு அணு அளவு கூட தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படணும் என்ற சிந்தனை இல்ல. ஆனா புள்ள குர்ஆன் எடுக்கணும், புள்ள பள்ளிக்கு போகணும், புள்ள ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கூடாது, புள்ள ஏனைய பெண் பிள்ளைகளோட தொடர்புல இருக்க கூடாது, ஏண்ட பெண் பிள்ளை எந்த ஆணோடையும் தொடர்புல இருக்க கூடாது என்று நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையில மாற்றம் வராம சிந்திக்கிறதே அது முறையும் அல்ல. அது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு வாழ்க்கையில் ஒரு பெற்றோர் எடுக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான ஒன்றுதான் தஹஜ்ஜத்துடைய தொழுகை. தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்வுக்கு கோல் போகணும், அல்லாஹ்ட சன்னிதானத்தை தட்டோணும். தஹஜ்ஜத்துல கண்ணீர் வடிக்கிறாரு, உம்மட வாப்பட துஆ இருக்குதே, அது எந்த ஒரு திரையும் இல்லாம ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு உம்மாவுடைய வாப்பாவுடைய துஆ மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துஆவும் செய்யல, நானும் சாலிஹான் ஒத்தராக வர இல்ல, அப்படி என்று இருந்து கொண்டு அவரை 40 நாள் ஜமாத் அல்ல, 4 மாசம் அல்ல, வருடம் பூராக ஜமாத் அனுப்பினாலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் உண்டாக மாட்டாது. வீட்டுடைய சூழல் மாற்றப்பட வேண்டும்.